விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் கடந்த 10 நாளாக அவர் ஏடிஜிபி திரு ஜெயராம் அவர் குறித்த செய்தி மிகுந்த பரபரப்பாக இருந்துச்சு. பத்திரிகை, சமூக ஊடகங்கள் எல்லாத்துலேயும். சரி, அது குறித்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு போடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நேற்றைக்கு 19ஆம் தேதி, நான் இன்னைக்கு 20/6/2025 பேசிக்கிட்டு இருக்கேன். நேற்றைக்கு 19/6/2025 சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு குறித்து ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இதையடுத்து நீதிபதிகள் அந்த சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும், இந்த வழக்கில் ஏடிஜிபியை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்கிறோம், இந்த வழக்கு விசாரணையை வேறு நீதிபதிக்கு மாற்றவும் தலைமை நீதிபதியை அறிவுறுத்துகிறோம். இதுதான் இதனுடைய ஹைலைட்டு. இப்போ இதனுடைய பிரீஃப் தெரியும் உங்களுக்கு, ஆனால் இருந்தாலும் அந்த லைட்டாக சொல்லிடுறேன். அதாவது அந்த தேனியை சேர்ந்த பொண்ணு, திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு களம்பாக்கத்தை சேர்ந்த பையன் தனுஷ், இவங்க 2 பேர் வந்து இன்ஸ்டாவில் லவ் பண்ணுறாங்க. கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த களம்பாக்கத்தில் குடியிருக்கிறாங்க. அவங்க 2-3 தடவை அந்த தேனி பொண்ணு வீட்டுக்காரங்க, அவங்க கொஞ்சம் பெருங்கொண்ட வசதி அப்படின்றாங்க. அந்த பொண்ணு பேர்லேயே 21 வயதா 22 வயதா அந்த பொண்ணு விஜயஸ்ரீ, அந்த பொண்ணு பேர்லேயே ஒரு 500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 22 வயசு பிள்ளை, பொம்பளை பிள்ளை பேரில் 500 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்தேன்னா வனராஜா கலவணித்தனமாக தானே சேர்த்துருப்ப, இதில் என்ன அப்பட்டமாக தெரியுதுல்ல. அப்புறம் கலவணித்தனமாக சேர்த்த சொத்து, அந்த சொத்தும் இப்படித்தான் போகும். அந்த யாருக்காக சேர்த்தி அந்த பிள்ளைய நல்லா இருக்கணுன்றது தானே சேர்ப்பா, அதுகளும் அப்படித்தான் போகும். இதெல்லாம் வந்து இயற்கை நீதி, அதில் தெரிஞ்சுக்குங்க, அதில் போயிடும். ஆனால் அவர் ஒரு 2-3 டைம் இதில் முயற்சி பண்ணியிருப்பார் போல். அந்த திருவாலங்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அப்புறம் எஸ்பிஐஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க வந்து வர முடியாது அப்படின்ட்டுருச்சு. ஆனால் அப்புறம் இந்த அடிப்படையில் அவங்க வந்து அந்த வனராஜா, அந்த பொண்ணோட அப்பா, அவருக்கு தெரிந்த மகேஸ்வரி அப்படின்ற ஒரு கேரக்டர் வருது. அது வந்து எக்ஸ் போலீஸுன்றாங்க, ஏதோ 90-92 இருந்த போலீஸு அப்படின்றாங்க. மதுரை மாவட்டம் சிலைமான் ஏரியாவை சேர்ந்தது அப்படின்றாங்க. அந்த அம்மா என்னுடைய பேக்ரவுண்டு விசாரிக்க அது ரொம்ப பயங்கரமாக வருது, பின்னாடி சொல்கிறேன். அந்த அம்மா வந்து போய் பிடிக்கிறாங்க. அதுக்கு இந்த ஏடிஜிபி வந்து ஏடிஜிபிக்கு அது ஒரு நெருக்கமான தோழியாம். அது எந்த அளவுக்கு அப்படின்றத பார்த்துங்க. எந்த அளவுக்குன்னா, அரசாங்கம் ஏடிஜிபிக்கு கொடுத்த காரை கொடுக்குற அளவுக்கு. ஆனால் அந்த அளவுக்கு அந்த ஏடிஜிபிக்குன்னு சொல்லி ஒரு 3 ஸ்டார் போட்டால் வண்டியை கொடுக்காம விட்டீங்களே, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் அப்பட்டமாக தெரியும்னு சொல்லி விட்டீங்க போல். ஏடிஜிபிக்கு பர்சனலாக அவரே நேரம் அந்த வண்டியில் உட்காந்து போகிறாருன்னா அதில் போவார். அப்புறம் அது போக ஒரு 2-3 கார் இருக்கும். இங்கே வந்து மற்ற லேண்ட் ஆர்டர் இதுகளில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை வண்டினே தெரியாது, அத்தனை இருக்கும். இவருக்கு எப்படின்னாலும் ஒரு 2 கார் கேம்பாஸுக்கு ஓடும், அதில் ஒரு வண்டியை கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்புறம் வந்து கடந்த 7ஆம் தேதி நைட்டு 7/6/2025 வந்து நைட்டு கொண்டு போய் அந்த பையனை கடத்தியிருக்காங்க. அப்புறம் 8ஆம் தேதி அதிகாலை அந்த ஒரு 3:30 மணி வாக்கில் அந்த பையனுக்கு பக்கத்துலேயே வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அப்புறம் அது வந்து 8ஆம் தேதியே வந்து அது எஃப்ஐஆர் ஆகுது. ஏன்னா 7ஆம் தேதி நைட்டே இந்த அம்மா வந்து லட்சுமி, அந்த பையனுடைய அம்மா லட்சுமி வந்து 100 கால் அடித்து சொல்லிடுறாங்க. அப்புறம் போலீஸ்லாம் வந்துடுது. 8ஆம் தேதி எஃப்ஐஆர் ஆயிடுது. போலீஸ் வண்டியில் வந்தாங்க அப்படின்னால அந்த வண்டி நம்பர், சிசிடிவி இதெல்லாம் பார்த்து எடுத்துடுறாங்க. அப்புறம் 9-10 அது பார்க்குறாங்க. அப்புறம் விசாரிக்கையில் அந்த வண்டி வந்து ஏடிஜிபி வண்டி அப்படின்னு சொல்லி தெரியுது. அதில் வந்து அந்த கேவி குப்பம் எம்எல்ஏ புரட்சி பாரதம் அவர் வந்து பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர் அதில் சம்மந்தப்படுறதா வருது. அப்புறம் அதெல்லாம் வந்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகனுடைய அவருடைய நாலேஜுக்கு போகவும், யாராக இருந்தாலும் விடாதீங்க, விசாரணை தெளிவாக இருக்கணும். அவர் அப்படி ரொம்ப கடுமையான நேர்மையான அதிகாரி. ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அதனால் அது கண்டினியூ ஆகுது. விசாரணை கண்டினியூ ஆகும்போது ஒரு ஏடிஜிபி ஜெயராமனுடைய வண்டி அப்படின்றது தெரிய வருது. யார் போனாங்க என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இதுக்கு இடையில் அவர் யார், இந்த பூவை ஜெகன்மூர்த்தியார், அவர் பார்ட்டி வந்து அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டியவே வந்து அந்த லட்சுமி, அந்த அம்மா தானே கம்ப்ளைண்ட்டு, அந்த அம்மாவையே வந்து திருத்தணி ஜேஎம்ல ஏற்றுறாங்க.
ஏற்றி நாங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு. இதெல்லாம் வாபஸ் வாங்குற கம்ப்ளைண்ட் இல்லைம்மா, இது BNS 140 போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்டெக்ஷன் கேஸு கன்விக்ஷன் ஆச்சுன்னா 10 வருஷம் கிடைக்கக்கூடிய பெரிய வழக்கு. அப்புறம் அதனை தொடர்ந்து போலீஸ் அந்த 14ஆம் தேதி நைட்டு அவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவரை வந்து அழைத்து விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லி போகிறாங்க. பட் அவ்வளவு போலீஸ் போயிருக்கணுமா என்னன்றது தெரியல. ஏன்னா ஒரு சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீஸு திருத்தணி சப்டிவிஷன் டைரக்டர் DSP அவங்க தமிழரசி தலைமையில் போயிருக்காங்க. அது ஒரு பெரிய கலைபரமாக ஆகுது. அப்புறம் 15, 16 அவங்க வந்து ஹைகோர்ட்டில் அவர் வந்து பூவி ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஒரு ஏபி ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. ஏபி ஃபைல் பண்ணோன்னா ஃபைல் பண்ணால் அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவர் வேல்முருகன் பெஞ்சுக்கு வருது. அவர் ஏபி ஃபைல் பண்ணவரையே வந்து எனக்கு 2:30 மணிக்கு வாங்கன்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ADGPயும் சேர்த்தே வாங்கன்றாரு. அது ஒரு ஏபி ஃபைல் பண்ணால் அப்படி வர சொல்லிடுவாரா ஜட்ஜு? அப்படி வர சொல்லிடுமா முடியுமா? இது ஹைகோர்ட்டினுடைய இந்த கோர்ட் வரலாற்றிலே இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு தானே அவர் இங்கே வெளியில் வந்த அந்த அப்ரிஹென்ஷனுக்கு தானே அவர் வந்து ஏபியை ஃபைல் பண்ணுறாரு. அவரை பிடிச்சி கோர்ட்டு வாங்கன்னா அப்புறம் இன்பிட்வீன் கோர்ட்டுக்கு வரையில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாதா? அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு என்ன சொல்லியிருக்கீங்களா? அது தெரியல. எப்படி வர சொல்கிறாருன்னு சொல்லி தெரியல. வர சொல்கிறாரு, அவரும் ஒபே பண்ணி வந்துடுறாரு. அப்புறம் வந்தால் வந்து கொஞ்சம் அதிகப்படியாகவே பேசுகிறாரு. நீ 1000 பேரை வந்தால் கோர்ட்டு பயந்துருமா, அது பண்ணிடுவோமா, 4 லட்சம் பேர்னாலும் தூக்கிடுவேன் அப்படின்னு. அதெல்லாம் வந்து நீதிபதி ஆஃப் த ரெக்கார்டாக நிறையாவே சொல்கிறாரு. ADGPக்கும் சொல்கிறாரு. ஆஃப் த ரெக்கார்டில் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ADGP இவரையும் கைது பண்ணுங்க, தூக்குங்கன்னு. பொதுவாக வந்து அந்த உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் இதுலாம் வந்து கோர்ட்டு வந்து அந்த கைதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காது. வந்து கைது தவிர்க்கிறதுக்கு பாருங்கன்னு சொல்லும். மேக்சிமம் கைதை தவிர்க்கிறதுக்கு பாருங்கன்னு. இவருக்கு அவரை கைது பண்ணுங்க, தூக்குங்க அப்படின்றாரு. பட் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்கிறாரு. அதில் வந்து அந்த ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் டைரக்டர் டு செக்யூர் த ADGP அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது என்ன மீனிங்கில் சொல்கிறாருன்னு தெரியல. ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் டைரக்டர் டு என்கொயர்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்கொயரி தான் பண்ணுவாங்க. பட் அதிலெல்லாம் நடந்துக்கிட்ட முறை அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக தான் பார்க்கப்படுது. ADGP நேரடியாக சம்மந்தப்படுறாரு. அவருக்கு வந்து அந்த வண்டி அந்த மகேஸ்வரிக்கு கொடுத்தாரு. அந்த வண்டியினுடைய பர்பஸ் எதுக்கு போகுது என்னன்னு தெரியுமா என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போயும் நமக்கு தெரியாது. ஏன்னா யாரின் மீது வந்து எந்த வகையான குற்றச்சாட்டும் இருக்கலாம். பட் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை வந்து அது அவரை நிரபராதி அப்படின்ற இதுதான். அது ஒரு லீகல் பர்செப்ஷன். நிரபராதின்ற கருதுகோள் தான் நம்ம வைக்கணுமே தவிர அது தெரியாது. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கரெக்டான டாக்குமெண்ட்டு, எவிடன்ஸு, டிஜிட்டல் டாக்குமெண்ட்டு, இந்த CDR இதெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நல்லாவே நடத்தலாம், நல்லாவே கன்விஷனே வாங்கி கொடுக்கலாம். 10 இயர்ஸ் வரைக்கும் இதில் கன்விஷன் வரக்கூடிய கேஸு. அதெல்லாம் வேறு விஷயம். அதுக்குள்ளேலாம் போகலாம். நம்ம வந்து அது எதுனாலும் பண்ணிக்கலாம். பட் அவரை நடத்தின முறை வந்து அது எகென்ஸ்ட் லாவாத்தையும் தெரிஞ்சிச்சு. நீதிமன்றமே உட்பட அவரை தூக்குங்கன்னா யூனிஃபார்ம்லேயே பிடிச்சி அப்படியே வந்து அவரை செக்யூர் பண்ணணும். எங்கேங்க அவர் ஓடி போவார்? நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றமே அதுதான் கேட்குது. என்ன அது என்னுடைய நான் 18 வருஷமாக நீதிபதியாக இருக்கேன், இப்படி ஒரு அதிகாரம் இருக்குன்றதே எனக்கு தெரியலன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஆச்சரியப்படுது. அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் நான் நடத்தப்படணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. அவசியம் இல்லாத நிலையில் அவரை போட்டு அசிங்கப்படுத்தணுன்றது மட்டும்தான் நோக்கமாக இருந்துச்சே தவிர வேற ஏன் நாட்டில் என்னென்னமோ பிரச்சனை கிடக்கு. என்ன இப்போ இது ஒரு பெரிய சமாச்சாரம். அவர் கொடுத்தது சட்டப்படி குற்றம், எகென்ஸ்ட்லாம் என்னன்னாலும் பண்ணிக்கிங்க. அதுதான் சொல்கிறேன்ல, 140 BNS படி அவருக்கு 10 இயர்ஸ் கூட கன்விஷன் வாங்கி கொடுங்க. அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கான டெக்கோராம் இருக்குது, அந்த யூனிஃபார்முக்கான டெக்கோராம் இருக்குல்ல, அது வந்து காப்பாற்றப்படணும்ல. அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சு நைட்டாக வச்சு நம்ம 10 மணிக்கு டீ பிஸ்கட் கொடுத்தேன், 12 மணிக்கு கொடுத்தேன், 2 மணிக்கு கொடுத்தேன், 4 மணிக்கு கொடுத்தோம்னு சொல்லி பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவா விசாரணை? அப்படி போடுறதுக்கு என்ன? அவர் வண்டி கொடுத்தாரா என்ன? மகேஸ்வரிக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன? அவ்வளோதானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு. வேறு என்ன அவர் வேறு என்ன வச்சிருக்கிறாரு? அந்த வண்டியை சீஸ் பண்ணிட்டீங்க. அந்த வண்டியில் பணம் இருந்துச்சு, அந்த பணம் ரெக்கவர் பண்ணியாச்சு, அந்த அம்மா பிடிச்சாச்சு, மகேஸ்வரி பிடிச்சாச்சு. இதெல்லாம் பாருங்கள். அந்த ADGP அந்தஸ்துக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லி பார்க்கணும். அவர் வந்து 96 96 பேட்ச் IPS. ஆனால் வந்து கர்நாடக மாநிலம், ராமநகரம் நேட்டிவ். அடுத்த வருஷம் 5வது மாதம் ரிட்டையர்டு. ADGP வரைக்கும் இருக்கிறாரு. ஒரு எளிய குடும்பத்து பின்னணியாக இருந்தாலும் எல்லோருமே அவங்க குடும்பத்தில் படித்த ஃபேமிலி. அது நல்லா படிச்சிருக்காங்க. நிறைய எல்லாருமே படித்தவங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. எவ்வளோ இதான் வந்து மரியாதையாக இருந்துட்டு மரியாதையாக ரிட்டையர்ட் ஆகி போயிருக்க வேண்டியவர் கடைசி நேரம் எப்படி வர்றாரு பாருங்க.
ஆனால் அந்த என்கொயரி முடிச்சு. அதனால் இதெல்லாம் தேவையான்னு சொல்லி பாருங்கள். ஒரு நீங்கள் வகிக்கக்கூடிய பதவி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பதவிங்க. அதாவது ஒரு சாதாரண எளிய மனிதன், சாதாரண நிலையில் இருக்கான்ல, வெளியவே தெரியாத ஒரு மனிதன், அவன் கூட ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டு மறைச்சிடலாம், வெளியே தெரியாமையே ஆக்கிடலாம். ஆனால் ஒரு பெரிய மனிதன், பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், பெரிய செலிபிரிட்டி, ஒரு சின்ன தப்பை கூட உங்களால் மறைக்க முடியாது. நீங்கள் பெரிய மனிதராகவும் இருக்கணும், பெரிய பதவியிலையும் வகிக்கணும், அந்த அந்தஸ்தும் இருக்கணும், அதோட இந்த சின்ன சின்ன தப்புலையும் பண்ணுவான் அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாது. நீங்கள் ஓரளவுக்கு வர வர அந்த பதவிக்கே உரித்தான எத்திக்ஸ் அதுதான். ஆனால் அதெல்லாம் இந்த ஆள்கிட்ட இல்லை. அதனுடைய காரணம் தான் இது. என்னென்னா, இந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை பார்க்கும் பொழுது இந்த துறையை வந்து அப்படி ஏதோ வன்மத்தில் கேவலப்படுத்தணுன்ற மாதிரி இருந்துச்சு போலீஸை. இது கடந்த 2019 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி, அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் இருந்தார். அவர் இதுலேயே அவர் ஆஃபீஸில் இருந்த ஒரு ஜூனியர் லேடி கோர்ட் ஆஃபீஸர், அவங்க ஒரு செக்ஷுவல் அலிகேஷன் சொன்னாங்க. அது ப்ரூவ்டு, கொலிஜியம் போட்டாங்க, ஏதோ கமிட்டி போட்டாங்க, எல்லாமே ப்ரூவ் ஆச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவர் இப்போ வந்து இந்த மாநிலங்களவை உறுப்பினராக எம்பியாக வந்து ராஜ்யசபாவில் உட்காந்துருக்கிறார். அதுதான் நடவடிக்கை. வெளியவே தெரியல என்ன நடந்துச்சுன்னா. அது கூட 2019 கூட விடுங்க, இந்த மார்ச் மாதம், இந்த வருடம் 2 மாதத்துக்கு முன்னாடி மார்ச் மாதம் அவர் டெல்லி ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி யஸ்வந்த் சிங் அவருடைய வீட்டில் எவ்வளோ கோடி எடுத்தாங்க, எவ்வளோ கோடி எரிஞ்சிச்சு அப்படின்றது தெரியல. நம்ம கூட 2 பதிவு போட்டிருந்தோம். எஃப்ஐஆரே பதிவு பண்ணணும். எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்கல்ல, ஒன்றும் கிடையாது. ஆனால் எஃப்ஐஆர் ஆச்சா? எஃப்ஐஆர் பண்ண வேணாமா? ஆனால் எதுவும் கிடையாது. அவர் ஏதோ வந்து மறுபடியும் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்க. அலகாபாத் ஹைகோர்ட் பார் அசோசியேஷன்லேயே வந்து இது என்ன வந்து எங்கேது இந்த அலகாபாத் ஹைகோர்ட் என்ன உங்களுக்கு குப்பை தொட்டியாக தெரியுதா, டஸ்ட்பின்னாக இருக்கா, எங்கெங்கே ஆகாதவன் குப்பையெல்லாம் இங்கே கொண்டு வந்து போடுவீங்களா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிச்சு. அப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபரை வித்ட்ரா பண்ணாங்க. இப்போ வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியலைங்க. அவர் எதுவும் நீதி பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா, இல்லை சும்மா உட்காந்துருக்கிறாரா, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா, என்னென்ன எப்படி வெளியே தெரியாமையே போயிடுது பார்த்தீங்களா? மக்களை அப்படியே மறந்துடுவாங்க. ஏன்னா நீதித்துறைக்குள்ளே நடக்கக்கூடியது. நம்மளே என்ன சொல்கிறேன், அந்த இண்டிவிஜுவல் தான் தப்பு பண்ணுறாரு, அது கரெக்ட் தான். இண்டிவிஜுவல் தப்பு பண்ணுறாரு, யஸ்வந்த் சின்ஹா வந்து தப்பு பண்ணுறாரு, என்னமோ அவரை தண்டிக்கப்படுறீங்க அப்படின்றத வச்சுக்கோங்க. ஆனால் ஒட்டுமொத்த நீதித்துறையின் மீதான அந்த நம்பகத்தன்மை போயிடக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்கீங்கல்ல. ஏன்னா நாட்டு மக்களுக்கு அதனுடைய இறுதி புகலிடமாக நீதித்துறையை தான் வச்சுருக்காங்க. அது உயர் நீதிமன்றமாக இருக்கலாம், உச்ச நீதிமன்றமாக இருக்கலாம், கீழமை நீதிமன்றமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அது வந்து அதன் மீதான நம்பகத்தன்மை போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் தப்பு பண்ணால் அவருக்கான தண்டனையோ இல்லை தண்டனையிலேருந்து காப்பாற்றுறீங்களா, வெளியவே தெரியாமல் ஆக்கிடுறீங்க. ஆனால் இந்த கடந்த 10 நாளாக இந்த ஏடிஜிபி விவகாரத்தை எவ்வளோ ஆளாமீங்க. பேசாத யூடியூப் சேனல் கிடையாது, பேசாத மாஸ் மீடியா கிடையாது, வராத செய்தி கிடையாது. இந்தியாவிலேயே இப்படி கிடையாது. யூனிஃபார்மோட கைது பாருங்க, இப்படி கைதே இல்லை. ஆனால் அவர் செக்யூரிட்டி தான் பண்ணாங்க. கைதுன்னா வந்து அந்த போலீஸு அட்வொகேட் லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அரெஸ்ட்னாலே அரெஸ்ட் கார்டு, அரெஸ்ட் மெமோ, அரெஸ்ட் இன்டிமேஷனு, அப்புறம் பிஎஸ்ஆர் சர்ச்சு, சென்ட்ரல் ரிலீஃப் புக்கு, ஸ்டேஷன் ஜிடி என்ட்ரி, அந்த அரெஸ்ட் மேடு பை ஹூம், அந்த ஆஃபீஸர் அவருடைய நோட் புக்கு, இதெல்லாம் எழுதுனாங்களே, எதுவுமே கிடையாது. ஒன்று அரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அரெஸ்ட்டுக்கு பிறகு என்ன ஆவார்? அரெஸ்ட் ஆனவர் ஒன்று வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படணும், எஸ்கார்ட் போட்டு கோர்ட்டுக்கு போவார். இல்லைன்னா வந்து அவருடைய ஸ்டேஷன் பெயிலில் அவர் வந்து பெயிலில் விடப்படணும். இது 2ல் ஏதாச்சும் நடந்துச்சா? அப்போ அரெஸ்ட் கிடையாது. ஆனால் செய்தி எப்படி வந்துச்சு? கைதுன்னு செய்தி வந்துச்சு. அதனால் இது கேவலப்படுத்துறதுக்கான ஒரு வேலையாக தெரிஞ்சே தவிர நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கிடுவான். அது போகவும் இந்த மகேஸ்வரியை விசாரிக்கும் பொழுது, ஆனால் அந்த அம்மாவை பற்றியான பின்னணி தகவல் தெரிஞ்சுக்குங்க. அது ஏதோ எப்போயோ போலீஸில் இருந்திருக்கு, எக்ஸ் போலீஸுன்றாங்க, எஸ்ஐன்றாங்க, அதெல்லாம் கிடையாது. எக்ஸ் போலீஸ் பழனி பட்டாலியனில் இருந்திருக்கு. அப்புறம் வந்து ஏதோ வந்து தவறான தகவல் கொடுத்து வேலைக்கு சேர்ந்து அதில் டிஸ்மிஸ் ஆகிருக்கும் போல். அந்த பழைய பழக்கத்தை வச்சுக்கிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரோட போடுறது, அந்த சீட்டிங்கு, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்பையும் கூட இவர் போக இன்னொரு ஏடிஜிபியோட ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கான். அந்த தகவல்னு சொல்கிறாங்க. அந்த யார் தெரிய வேணாம், அந்த இன்னொரு ஏடிஜிபிக்கு தெரியும்ல, அவர் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஆனால் அந்த அம்மாட்ட அந்த தகவல் இருக்குது. அது போக நிறைய பேர்ட்டையும் இருக்குது போலீஸ், பர்டிகுலராக போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஆனால் அது போக ஏதோ ஒரு தொண்டு நிறுவனம் செய்கிறோம்னு சொல்லி அது ஒரு மோசடி வேலையில் இருக்குது.
அப்புறம் நம்ம போலி சாமியாரோட தொடர்பு எடுத்துக்கிட்டு இந்த கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை இந்த மாதிரி விற்பாங்க இல்லை, அதில் எதில் ஒரு தொடர்பு இருக்குது. பூராமே போலீஸ் ஆஃபீஸருடைய கான்டாக்டை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தர்றேன், இதை மாற்றி தர்றேன் அப்படின்றது மாதிரி அந்த தகவல் வருது. அந்த 2001 என்னமோ அந்த சிவகாசி ஜெயலட்சுமி வந்துச்சு. ஆனால் 2004 அது வாக்கில் அந்த அம்மா லைம் லைட்டுக்கு வந்துச்சு சிவகாசி ஜெயலட்சுமி. அந்த அப்போதைய சன் டிவி ஓப்பன் பண்ணாலே 7:03 போடுவாங்க. சன் டிவி ஓப்பன் பண்ணாலே 8 முதல் SP வரை அப்படின்றது மாதிரி தான் ஆரம்பிக்கும். அது மாதிரி தெரியுது. இந்த அம்மானுடைய பின்னணி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விசாரிங்க. இந்த அம்மானுடைய பின்னணி விசாரிங்க. அது இதெல்லாம் வந்துடும் போல தெரியுது. இன்னமும் மாட்டியிருக்கக்கூடிய மற்ற போலீஸ் அதிகாரிகள், ஏன்னா அந்த இருந்தால் நடவடிக்கை எடுத்தாகணும்ல. அதனால் அது பார்த்துக்குங்க. இப்போதைக்கு இவருடைய இந்த வழக்கே அந்த அப்டக்ஷன் கேஸு, சிறு பையனை கடத்தினது, அது சிபிசிஐடிக்கு போகுது. இனிமேல் இவருடைய இந்த கேஸ் அவர் ஜஸ்டிஸ் வேல்முருகன் பெஞ்சுக்கு போட வேணாம் அப்படின்ட்டாங்க. இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு நாங்கள் அதை ரத்து பண்ண முடியாதுங்க, அவர் சஸ்பெண்ட் ஆனதுன்னு அதில் உச்சநீதிமன்றம் தலையிடலை. அதனால் சஸ்பென்ஷன் கணக்கில் தான் இருக்கிறாரு, வழக்கை சந்திப்பார். ஆனால் இது அந்த மற்றைய ஏனைய அனைத்து அதிகாரிகளுக்குமான பாடமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கு லெவலுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இந்த வண்டியை கொடுத்து விடுறது, போலீஸ் வண்டியை அனுப்பிச்சி விடுறது, அதெல்லாம் செய்யவே முடியாது. வெளியில் இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ போயிட்டு அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைகளை போய் போலீஸ் வண்டியில் இறக்கி விடுறீங்களா தெரியல. அதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் வண்டியில் இறக்கி விடுறீங்க, அந்த பந்தா காமிச்சு உங்கள் பையன் போய் இறங்கி போய்கிட்டு இருக்கான்னு வைங்க, பக்கத்தில் 2 வீலர்லாம் நடத்தி கூட்டிகிட்டு வர்றவனுக்கு ஒரு ஜெலசி இருக்கும் பாருங்க. ஜெலசி என்ன நார்மலாக காமன் மேனுக்கு இருக்கக்கூடியது, ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க. அதனால் அதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் பப்ளிக்கினுடைய அதிகப்படியான ஜாக்கிரதை உணர்வு, நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்லவராக கெட்டவரான்றது முக்கியம் கிடையாது. அதிகப்படியாக பப்ளிக் ஜாக்கிரதை உணர்வில் இருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது என்ன ரேங்கில் இருந்தாலும், கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, டிஜிபியாக இருந்தாலும் சரி, என்ன ரேங்கில் இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாரும் மனிதர்களே, எல்லோரும் பலவீனங்களுக்கு உட்பட்டவர்களே. உங்கள் பலவீனங்களை நீங்கள் வகிக்கக்கூடிய பதவியின் நிமித்தம் எவ்வளவு கவனமாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும்ன்றதை பார்த்துக்குங்கன்றது தான் இந்த தகவல், இந்த செய்தி நமக்கு உணர்த்துது. அதை கொஞ்சம் பயந்துக்கணும் போல இருந்துச்சு. பார்த்துக்குங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.